வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நான் உங்களின் டாக்டர் முருகேசன் பேசுகிறேன். நண்பர்களே, நாம் இந்த பதிவில் ஒரு நோய் தொற்று ஏற்படும் காலத்தில், அது கொரோனா தொற்றாக இருக்கலாம், இல்லை இப்போ வந்திருக்கிற இந்த HMPV வைரஸ் தொற்றாக இருக்கலாம், இல்லை ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ் தொற்றாக இருக்கலாம். அது எந்த தொற்றாக இருந்தாலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை பற்றி இப்போது விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நான் கோவிட் நோடல் ஆஃபீஸராக கொடிசியாவில் பணியாற்றும் போது இஎஸ்ஐ மருத்துவமனையில் எல்லா கோவிட் பேஷண்ட்ஸ் 3 மாவட்டங்களோட கோவிட் பேஷண்ட்ஸும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் தான் அதிகமாக அட்மிட் ஆகி வைத்தியம் செஞ்சு குணமடைஞ்சு போனாங்க. அந்த இஎஸ்ஐ மருத்துவமனையோட கோவிட் குவாரண்டைன் சென்டர் கொடிசியாவில் அமைச்சிருந்தாங்க. அங்கே 500 நோயாளிகள் இருந்த ஒரு பிரிவுக்கு என்னை நோடல் ஆஃபீஸராக எங்களது தலைவர் நியமித்திருந்தார். அப்போது 500 கோவிட் நோயாளிகளோட நம்ம புழங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த நோய் தொற்று வராமல் எப்படி என்னை நானே பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிற விரும்புகிறேன். இப்போ நான் சொல்கிற சிலது பாயிண்ட்ஸு உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தொற்று வந்துகிட்டே தான் இருக்க போகுது. முதல்ல சார்ஸ் வைரஸ்னாங்க, அப்புறம் ஸ்வைன் ஃப்ளூனாங்க, அப்புறம் பன்றி காய்ச்சல், அப்புறம் கோவிட் தொற்று, இப்போ HMPV வைரஸ், உனி அடுத்தது வேறு ஏதாவது வைரஸ், இல்லை வருஷம் வர்ற ஆர்டினரி ஃப்ளூ. இந்த மாதிரி தொற்றுகளுக்கு குறைவே இல்லை. ஏதோ ஒரு நோய் தொற்று நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா காலநிலை மாற்றம், இப்போ பார்த்தீங்கன்னா குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. யூஎஸ்லேயெல்லாம் ஸ்னோ ஸ்டாமே வீசுது. அப்புறம் இது கிளைமேட்டு தவிர பொல்யூஷன் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்மளோட உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, நம்ம ரொம்ப குண்டாக இருக்குது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டே வருது, ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட் ஆகிற கிருமிகள் நிறையா வந்துருச்சு. ஸோ நோய் தொற்றுகளுக்கு உனி பஞ்சமே இருக்க போகிறதில்ல. மருத்துவராக நாங்கள் ஒன்று மேலே ஒன்று பார்த்துட்டே தான் இருக்கிறோம். பட் கோவிட் அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு நோய் தொற்று பேண்டமிக் நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணதில்லை. இனிமேல் அந்த மாதிரி ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னு கடவுளை வேண்டிக்குவோம். கோவிடையே பார்த்த நமக்கு இந்த HMPV வைரஸை அணுகிறது ரொம்ப சுலபம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எப்படி இதை எதிர்கொள்வது, இதிலேருந்து நம்மளை எப்படி தற்காப்பது என்பதை நான் என்ன செஞ்சனோ அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல நாங்கள் கோவிட் தொற்று காலத்தில் இடைவிடாத பணிச்சுமை இருக்கும். ஒரு 5-6 நாள் தொடர்ந்து தூங்காமல் கூட பணி செய்ய வேண்டி இருக்கும். ஸோ அதுக்காக மெயினாக நம்ம உணவை ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட் கோவிட் காலத்தில் நான் எடுத்தேன். ஒரு நாளைக்கு 2 எக்கு தவறாமல் பாயில்டு எக் எடுப்பேன். வாரத்துக்கு 2 நாள் அட்லீஸ்ட் NV சாப்பிடுவோம். ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் எதுக்குன்னா, அந்த ப்ரோட்டீன் நம்மளோட இம்யூனோகுளோபுலின் சிந்தசிஸ், நோய் எதிர்ப்பு அணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு மிக மிக உதவியாக இருக்குது. ஸோ நம்ம கவசம் வெளியிருந்து போடுவதை விட கவசத்தை உள்ளேயே ஏற்படுத்துவது தான் மிக நல்லது. உள்புற கவசம்ங்கிறது என்ன, நம்மளுக்கு இருக்கிற ஒரு இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டியை எப்படி மேம்படுத்துறதோ அதுக்கான வழிமுறைகளை நம்ம பின்பற்றினா நம்ம இம்யூனிட்டி அதிகமாச்சுன்னா ஈஸியாக எந்த நோயாக இருந்தாலும் நம்ம எதிர்கொண்டுட்டு போயிடலாம். ஸோ இம்யூனிட்டி எதிர்கொள்வதற்கு நான் முதல்ல செஞ்சது ஹை ப்ரோட்டீன் டயட். ஒரு நாளைக்கு என்ன சாப்பிட்டனோ இல்லையோ 2 பாயில்டு கண்டிப்பாக சாப்பிடுவேன். அது இல்லாமல் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்போ சுண்டல், பருப்பு வகைகள், முளை கட்டின பயிர், வாரத்துக்கு 2 நாள் அட்லீஸ்ட் NV, இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட்டாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெயிட் அதிகமானாலும் அந்த சமயத்தில் அந்த பேரிடர் காலத்தில் அதிக வேலைப்பளு இருக்கும்போது அந்த வெயிட் கெயின் வந்து எனக்கு வேலை செய்வதற்கு உதவியாக இருந்தது, களைப்படையாமல் வேலை செய்வதற்கு. ஏன்னா பணினா அவ்வளவு கஷ்டமான பணி இருக்கும். தொடர்ந்து 6 நாள் 7 நாள் இரவு பகல் பாராமல் வேலை செய்வோம். அது ஒரு 400-500 கொரோனா நோயாளிகள் இருக்கிற ஒரு ஹாலுக்குள்ளே நம்ம சுற்றிட்டு இருக்கிறதுனா அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு தேவையான எனர்ஜி, வலு, அந்த எல்லாம் கொடுத்தது இந்த ஹை ப்ரோட்டீன் டயட். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தூங்குவேன். அந்த பனி காலம் முடிஞ்சு ஒரு 5 நாள் 6 நாள் குவாரண்டைன் பீரியடுன்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த 5 நாளும் நல்லா தூங்கி ஓய்வு எடுத்துக்குவேன்.
3வது தினமும் காலையில் வெறும் வயிற்றுல சிறிதளவு எலும்பிச்சை சாரோட 2 ஸ்பூன் தேன் சேர்த்து ஒரு அரை டம்ளர் வெதுன்னு தண்ணியில் கலந்து குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். அந்த 3 மாதம் கோவிட் பெருந்தொற்று இருக்கிற 3 மாதமும் தவறாமல் தினமும் காலையில் இந்த எலுமிச்சை சாறு, தேன் மற்றும் வெந்நீர் கலந்த தண்ணி குடித்தேன். ஏன்னா விட்டமின் சி ரிச். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எலுமிச்சம்பழம் சாறில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அந்த விட்டமின் சி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதற்கு மிக மிக உதவியாக இருக்கும். ஸோ அனுதினமும் காலையில் தவறாமல் வெறும் வயிற்றுல அந்த எலுமிச்சம்பழ சாறு குடித்தேன். அதுக்கப்புறமா 90 நிமிஷம் டெய்லி நான் உடற்பயிற்சி செஞ்சேன். அதுவும் எப்படி வெயிட்டு தூக்கி உடற்பயிற்சி செஞ்சேன். மசில் பில்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏரோபிக் அனரோபிக் 2 எக்ஸசைஸும், நடைப்பயிற்சி, ஸ்கிப்பிங் மற்றும் வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் செய்கிறது. அது வீட்லேயே நான் ஒரு சின்ன ஜிம் மாதிரி அமைச்சுக்கிட்டு குறைஞ்சது 45 நிமிஷம், பட் டைம் கிடைக்கும்போது 90 நிமிஷம் வரைக்கும் செஞ்சேன். அந்த உடற்பயிற்சி எனது உடல் வலுவை கூட்டியது, மன உறுதியை அதிகப்படுத்துச்சு, என்னோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ண உதவியாக இருந்தது. அப்புறம் உடற்பயிற்சியும் போல் சுரக்கிற அந்த நல்ல ஹார்மோன் என்டார்ஃபின் போன்ற ஹார்மோன் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஏன்னா கொரோனா தொற்றுங்கிறது எல்லாருமே ஒரு பீதி அடைந்த ஒரு காலம். நெகட்டிவ் ஃபீலிங் நிறையா இருக்கும் நம்மளை சுற்றி. ஏன்னா நம்மளை சுற்றி இருந்தவங்களே ஒவ்வொருத்தராக இறக்கும்போது அதை பார்த்து நம்ம அந்த வார்டிலேயே புழங்கும் போது நம்மளுக்குள்ளேயே ஒரு மன உறுதி குலையக்கூடிய நேரம் அது, சுச்சுவேஷன் அது. ஆனால் நான் ஒரு டீம் லீடராக இருந்தேன். அப்போ எனக்கு கீழே 25 மருத்துவர்கள் பணிபுரிந்தாங்க. அப்போது என் டீமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உத்வேகம் கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணுன்னா நான் முதல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், நெகட்டிவ் ஃபீலிங்கே இல்லாமல் அந்த நோய் தொற்று காலத்தை கடக்க வேண்டும். அப்போத்தான் தைரியமாக எதிர்கொண்டால் தான் இந்த நோயை ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கான மன தைரியத்தையும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுத்தது என்னோடய உடற்பயிற்சி பழக்கம். 90 நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்ச தினமும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வேலை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டேன். இதெல்லாம் பண்ணுனா நம்ம உள்கவசம், அதாவது நம்ம இம்யூனிட்டி மேம்படும். முறையான உணவு, டைம் கிடைக்கும்போது தூங்குறது, முறையான உடற்பயிற்சி, அதோட இந்த எலுமிச்சஞ்சாறு, விட்டமின் சி, ஹை புரோட்டீன் டயட், இதெல்லாம் நம்ம உள்கவசத்தை. ஆனால் அதில் தான் ரொம்ப முக்கியம். நம்ம அதை தான் முதல்ல கவனம் செலுத்தணும், நம்ம இம்யூனிட்டி அதிகப்படுத்துறது. அதுக்கப்புறம் வெளிப்புற கவசம், அதுவும் முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா மாஸ்க். நாங்களாம் 3 மாஸ்கே போட்டிருந்தோம் அந்த சமயத்தில். ஒரு ட்ரிபிள் லேயர் மாஸ்க்கு, அதுக்கு மேலே N95, அதுக்கு மேலே ஒரு ட்ரிபிள் லேயர். அப்போ பார்த்தீங்கன்னா காற்று போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி மாஸ்க் எப்படி மூக்கு மேலே வாய் பகுதி முழுதும் அடைஞ்ச மாதிரி நாள் பூராவுமே மாஸ்க் போட்டுட்டு நடமாடக்கூடிய கெப்பாசிட்டி அப்போ நம்ம வளர்த்துக்கிட்டோம். அந்த மாஸ்க் போட்டதுக்கப்புறம் அந்த மாஸ்கோட மேற்புறத்தை தொடவே மாட்டோம். ஸோ அது மாஸ்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு வைரஸ் தொற்றை எதிர்கொள்வதற்கு. ஸோ மாஸ்க்கு கரெக்டாக போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நாங்கள் கைகளை எப்போவுமே இப்படி கோர்த்து வச்சுக்கிறக்கோ இல்லை பேக்கெட்டில் வச்சோ பழகிட்டோம். அப்போது எதையும் நம்ம தொடமாட்டோம். ஜேபில் தொடுறது, சேரை தொடுறது, கதவு கைப்பிடியை தொடுறது, படி இறங்கும் போது படியோட சைடு இதையை பிடிச்சிட்டே இறங்குறது, கைப்பிடியை பிடிச்சிட்டு இறங்குறது, இந்த மாதிரி எல்லாமே பழக்கத்திலேயே கான்சியஸாக அவாய்ட் பண்ணி எதையும் தொடாமல் இருக்க பழகிட்டோம். அதனால் வர்ற நோய் தொற்றை அதன் மூலமாக தடுக்க முடியும். அப்போ எதுவுமே பழக்கம்தான். நம்ம கான்சியஸாக அது பண்ணும்போது அது பழகிடும். அப்புறம் எப்போவுமே யாராக இருந்தாலும் 6 அடி தள்ளி நின்று பேசுறது அப்படிங்கிற பழக்கத்தை பழகிட்டோம். அப்புறம் நாம் இருமுனாலோ தும்முனாலோ, இருமும் போது காஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. இப்படி கையை வச்சு இப்படி வச்சு இருமுனோம்னா நம்ம இந்த நோய் தொற்றெல்லாம் பரவுது. எதனால்? இருமும் போதும் தும்மும் போதும் வர நீர்த்துளிகள் மூலமாக தான் இந்த வைரஸ் தொற்று பரவுது. ஸோ நம்ம இருமும் போதோ தும்மும் போதோ அந்த நீர்த்துளிகள் பரவாமல் பார்த்துக்கணும். மற்றவங்க இருமும் போது தள்ளும் போது நாம் தள்ளி இருக்கணும். 6 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதுக்கு பேர் சோஷியல் டிஸ்டன்சிங். பிறகு
கூட்டமான இடங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு போகிறத தவிர்த்தோம். முடிஞ்ச அளவுக்கு பெரிய வெல் வென்டிலேட்டட் பிளேஸில் தான் ஒர்க் பண்ணோம். கடவுள் புண்ணியத்தில் அந்த கொடிசியாங்கிறது ஒரு பெரிய ஹால், உங்களுக்கு எல்லாம் தெரியும். வெல் வென்டிலேட்டடு, நல்லா பக்கம் ஜன்னல் கதவு எல்லாம் இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய ஹாலில் 500 நோயாளிகள் இருந்தாலுமே பெரிய ஹாலில் இருந்தங்காட்டி நாங்கள் உள்ளே நடமாடினாலும் எங்களுக்கு ஒன்றும் வரல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நல்ல வெல் வென்டிலேட்டடான இடத்துல நாம் நடமாடினோம்னா கூடிய வரைவிக்கு கூட்ட நெரிசலுக்கு போகாமல் ஒரே ரூமில் அடைஞ்சிருக்காமல் பிரிஞ்சு இருந்தோம்னா நோய் தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கூட்டத்தை தவிர்க்கவும். யாரோட பேசும்போது வாய்க்கிட்ட போய் பேச வேண்டாம். நாம் தும்முனாலோ இருமுனாலோ இப்படி கை வச்சுட்டு இருமி தும்முனோம்னா நம்ம மூலமாக மற்றவங்களுக்கு பரவாமல் அது பார்க்கும். அடுத்தது, அடிக்கடி கை கழுவும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். கை கழுவுறது எப்படி ரொம்ப அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த எஸ்பிஎம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு சந்துகள் பின்புற கை எல்லாத்தையும் நல்ல சோப்பு போட்டு குறைஞ்சது ஒரு 20-25 செகண்டு நல்லா தேய்ச்சி அழகாக கை கழுவணும். கை கழுவினதுக்கு அப்புறமா கையை இப்படி உடனே வேறு ஏதாவது தொடக்கூடாது. காயிற வரைக்கும் இப்படி வச்சுட்டு அப்புறம் போய் அப்படியே சாப்பிட்றது இல்லை வேறு ஏதாவது நம்ம வேலைகள் பண்ணுற பழக்கம். ஸோ கை கழுவும் பழக்கம் ரொம்ப ரொம்ப உதவியானது. அதுவும் இல்லாமல் எங்கள் கோட் பாக்கெட்டில் எப்போவுமே ஒரு பாக்கெட் சானிடைசர் இருக்கும். எப்போ எதை தொட்டாலும் உடனே அந்த சானிடைசர் எடுத்து இப்படி சானிடைசரில் 60% ஆல்கஹால் இருக்கணுங்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த கண்டென்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 60% ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிற சானிடைசரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கையை உடனே இது பண்ணிக்கணும். அப்புறம் பழக்கத்திலேயே என்ன வந்துருச்சுன்னா, கைகள் எப்போவுமே மூக்குக்கிட்டேயோ வாய்க்கிட்டேயோ போகாது. மூக்கையோ வாயோ தொடமாட்டோம் வேலைக்கு வந்தால். திரும்பி சாயந்தரம் போய் குளித்ததுக்காக இல்லை குளிக்கும்போது தான் மூக்கு வாய்க்கிட்டே கை போகும், இல்லை சாப்பிடும்போது தான். நிறையா நாள் டியூட்டிக்கு மாஸ்க் போட்டாச்சுன்னா டியூட்டி முடிகிற வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. சாப்பிடாம தான் வேலை செஞ்சோம். ஸோ கை கொண்டு போய் மூக்குலேயோ வாயிலையோ தொடாமல் இருக்க பழகிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பணி முடிஞ்ச உடனே டியூட்டி முடிஞ்சோடனே போய் நல்லா ஆவி பிடிச்சிக்குவோம். ஸ்டீம் இன்ஹலேஷன். ஆவி பிடிச்சா அந்த நோய் கிருமி கொஞ்சம் அந்த சுவாச பாதையில் இருக்கிற நோய் கிருமி எல்லாம் நல்லா ஆவி பிடிச்சோம்னா அது போயிடும். ஸோ ஆவி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா நல்லா தொண்டையில் படுற மாதிரி வெந்நீரை வச்சு வாய் கொப்பளித்து துப்பிக்கணும். அப்படி துப்புனா உணவு மூலமாக வர வைரஸ் உடனே வெளியேற்ற முடியும். அப்புறம் அடிக்கடி ஒவ்வொரு மிடரு வெதுன்னு தண்ணி ஒரு ஃப்ளாஸ்க்கு பாட்டிலில் வச்சுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி அடிக்கடி கொஞ்சம் தொண்டையை நினச்சிட்டே இருந்தால் அதுவும் இந்த நோய் தொற்றை எதிர்கொள்ள மிக மிக உதவியாக இருக்கும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவில் ஹை ப்ரோட்டீன் டயட் நிறையா சேர்த்துக்கணும்னு சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு NV சேர்த்துக்கணும்னு சொன்னேன். இது வெஜிடேரியன் இருந்தால் சுண்டல், பருப்பு, முளைகட்டின பயிர் இதெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொன்னேன். அது மாதிரி எது சேர்க்கக்கூடாதுன்னா முக்கியமாக இனிப்பு ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது. அதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு மேலே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்காமல் படுத்து தூங்குனீங்கன்னா கிருமி தொற்று வளர்வதற்கு அதுவே காரணமாக இருக்கும். ஸோ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அங்கங்கே தொட்டுட்டு மூக்கு வாயில் கை வைக்கக்கூடாது. க்ரௌடான இடத்துக்கு போகக்கூடாது. அடுத்தவங்க தும்மும் போதோ இருமும் போதோ பக்கத்தில் நிற்கக்கூடாது. இதெல்லாம் நாம் செய்யக்கூடாதவை. செய்ய வேண்டியது என்ன? முறையான உடற்பயிற்சி, ஹை புரோட்டீன் டயட் சாப்பிட்றது, நல்ல தூக்கம், எல்லாத்த விட பாசிட்டிவான எண்ணங்கள். நமது எண்ணங்கள் நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக எதிர்கொள்ளணும். எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருந்தது. 30,000 பேஷண்ட்டு எங்கள் ஆஸ்பத்திரியில் எங்களை நம்பி வைத்தியம் பண்ணி போகிறாங்க. அவங்களுக்கு சேவை புரிவதற்கு கடவுளாக எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு இது. இந்த சொசைட்டி என்னை டாக்டராக உருவாக்கி இருக்கிறது. இந்த சொசைட்டிக்கு நான் திரும்ப செய்கிற ஒரு வாய்ப்பாக தான் அந்த கோவிட் பெருந்தொற்றை நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் அந்த பெருந்தொற்றை தைரியமாக எதிர்கொண்டேன். நான் பயப்படவில்லை, கவலைப்படவில்லை. நான் எனக்கு என் உயிர் போயிருன்னு ஒரு நாள் கூட நினச்சதில்லை. எப்படியும் நாம் இருந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை காப்பாற்றுவோம் என்ற தன்னம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த உணர்வு பாசிட்டிவ் ஹார்மோன் சுரப்பதற்கு உதவியாக இருந்தது. க்ரோத் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரோன், இன்சுலின், இதெல்லாமே பாசிட்டிவ் ஹார்மோன். இந்த பாசிட்டிவ் ஹார்மோன் சுரக்கிறது அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு உடலுக்குள்ளேயே ஒரு பலம் இருக்கும். நமது மெட்டபாலிசம் சீராக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நோய் தொற்றை எதிர்கொள்கிறது ஈஸி. அதை விட்டுட்டு நம்ம பயந்து தயங்கி எங்கே நம்மளுக்கு வந்துருமோ என்று அஞ்சு ஒதுங்கினோம்னா நெகட்டிவ் ஹார்மோன் ரிலீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அட்ரினலின், கார்டிசால், இந்த நெகட்டிவ் ஹார்மோன் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும்.
ஸோ எந்த நோய் தொற்றாக இருந்தாலும், நான் முதலே சொன்ன மாதிரி நோய் தொற்றுகளுக்கு நீ பஞ்சம் இருக்காது, பேர் தான் மாறும். எந்த நோய் தொற்றாக இருந்தாலும் நம்ம தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக எதிர்கொள்வோம், செய்ய வேண்டியதை செய்வோம். அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம்தான் மருந்துகளோட தேவை இங்கே வருது. அதுவும் மருத்துவர் பரிந்துரைப்படி கரெக்டாக மருந்து எடுத்துக்குவோம். ஸோ தைரியமாக எதிர்கொள்வோம். ஹெச்எம்பிவியாக இருக்கட்டும், கோவிடாக இருக்கட்டும், பன்றிக்காய்ச்சலாக இருக்கட்டும், நீ வரப்போகிற எந்த புது வைரஸாக இருந்தாலும் நான் பின்பற்றிய இந்த பேசிக் வழிமுறைகளை பின்பற்றினா ஈஸியாக நம்ம அதை ஓவர் கம் பண்ணி ஈஸியாக நம்ம இந்த உலகத்துக்கு பயன் தரும்படி நன்றாக ஆரோக்கியமாக வாழ்வோம். வாய்ப்படுத்தியதுக்கு நன்றி.